இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு சிம்பு அவர்கள்? சிம்பு என்னன்னா இப்போ வந்து அவர் மன்மதன் 2க்கு உண்டான வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஓ, மன்மதன் 2. மன்மதன் 2 அவர் பண்ணுற டைரக்ஷனுக்காக ஆ, அது ஒரு ஒர்க்கு போயிடுது. தேசிங் பிரியாசாமி படம், அந்த படம் என்னாச்சு அது? தேசி பெரியசாமி படம் வெயிட்டிங், இது முடிச்சது அப்புறம் அவர் வருவார். 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 ஸோ மன்மதன் 2 ஸ்கிரிப்ட், ஹீரோ எல்லாமே அவர் தானா? மன்மதன் 2 உண்டான ஒர்க்கு தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அவர் தாங்க கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஹீரோ எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான். ஆமாம். ப்ரொடியூசர் பாம்பே ப்ரொடியூசரு. ஆ, அது ப்ரொடியூசர் 2 3 மீட்டிங் அட்டன் பண்ணியாச்சு. ம், பட் அது வந்து இன்னும் ஃபைனல் ஆகலை. ஓகே. பட் ஃபைனல் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. பட் இதுக்கப்புறம் வந்து அதை ஆரம்பிப்பார். ஸோ அவரை பொறுத்து அவர் வேலையை ஒரு கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக மன்மதன் 2, மன்மதன் 1 ஹிட் ஆனதுல மிகப்பெரிய பங்கு யுவன் சங்கர் ராஜா இருக்கு. ஏன்னா அவருடைய இசை பயங்கரமாக இருக்கும். இப்போ பீக்கில் இருக்க இசையமைப்பாருன்னா அது அனிருத் தான் இருக்காரு. ஸோ மன்மதன் 2ல யார், அனிருத்தா யுவனா, யார் இருப்பா? மன்மதன் 2ல இவர் வருவார். யார்? யுவசங்கராஜா இருப்பார். ஏன்னா யுவன் தானா? அவங்க காம்போ எப்போ ஒர்க் அவுட் ஆகும். ம், அது வந்து அது அன்னைக்கு சினிமா வந்து சின்னதாக இருக்கும்போதே மன்மதன் பெருசாக போச்சு. நீ சினிமா வேறு லெவலில் பெருசாக இருக்குது. நீ மன்மதோடைய வேல்யூ பெருசாக இருக்கும். ம். கேஸ்டிங்கும் சரி, செலவும் சரி, சாங்கும் சரி, அதை விட 3 மடங்கு 100 மடங்கு ஹிட் ஆகும் சாங் இப்போ.